updated with Divgum channel, press the subscribe button and tap the bell icon in YouTube and never miss any update from Divgum. வண்டு வட நாயகனை கண்டு தொட வல்வினைகள் ஓடும் நல்வினைகள் கூடும் செண்டு மலர் பூசதனை கொண்டு தொட சொல்மது பெருகும் சிந்தையமே உருகும் அண்டமெலாம் காத்திடவே ஆடிப்பாடி ஐங்கரனே அற்புதனே அடைகிறேன் சரணே. அன்பான பக்த கோடி பெருமக்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் தொண்டை நன்னாடு ஆண்டோர் உழைத்து என்று போற்றி போடப்படுகின்ற தொண்டை மண்டலத்திலே பாடல் பெற்ற 32 சிவத்தலங்களிலே முதன்மையானதும் தட்சண கைலாயம் என்று போற்றி புகழப்படுவதுமான திருக்கழுக்குன்றம் என்று அழைக்கப்படுகிற இந்த திருக்கழுக்குன்றத்துடைய தல சிறப்புகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 4 வேதங்களே மலையாகி அந்த மலையினுடைய உச்சியிலே எம்பெருமான் சுயம்புமூர்த்தியாக அமர்ந்து அருள் பாலிக்கிற காரணத்தினாலே அவருக்கு வேத மலையிலே அமர்ந்திருப்பதனாலே வேதகிரி பெருமான் வேதகிரீஸ்வர பெருமான் என்று அவருக்கு பெயர். கீழே தாழக்கோயிலிலே அவருடைய பாறையாளாக பெண்ணி நல்லாள் என்று சொல்லக்கூடிய அன்னை திருப்பரசுந்தரி தாழக்கோயிலே அமர்ந்து அருள்பாலிக்கிறார்கள். இந்த திருக்கழுக்குன்றத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், 4 வேதங்களே மலையாகி அந்த மலையினுடைய சிகரத்திலே எம்பெருமான் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். உறங்குவதற்கு ஒரு இடம், உண்ணுவதற்கு ஒரு இடம், குளிப்பதற்கு ஒரு இடம் என்று 2 முனிவர்கள் வழிபாடு செய்த அற்புத தலம்தான் பச்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிற இந்த திருக்கழுக்குன்றம். ராமேஸ்வரத்திலே நீராடுவதும் காசியிலே உறங்குவதும் திருக்கழுக்குன்றத்திலே உணவு உண்பதுமாக 2 கழுகுகள் எம்பெருமானை வேண்டி தவமிருந்து வழிபாடு செய்த அற்புத தலம்தான் திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்றம் பல அரச பெருமக்களாலே ஆலயம் புனரமைக்கப்பட்டு சிறந்த முறையிலே விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றி 12 தீர்த்தங்கள், சிறப்பு மிக்க தீர்த்தங்கள் உண்டு. இந்த ஆலயத்திற்கு 12 என்பது ஒரு சிறப்பு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை உலகத்திலேயே புனிதமான நீரிலே சங்கு பிறக்கிற ஒரு குளம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற சங்கு குளம் என்று சொல்லக்கூடிய சங்கு தீர்த்த குளம். அந்த சங்கு தீர்த்த குளம் ஏன் அந்த சங்கு தீர்த்த குளம் என்று அதற்கு பெயர் வந்தது என்று சொன்னால், என்றும் 16 என்று சொல்லக்கூடிய மருகண்டைய மாமுனி பல ஆலயங்களை தரிசனம் செய்து வருகிற பொழுது திருக்கழுக்குன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சங்கு தீர்த்த குளக்கரையை கடந்து செல்லுகிற பொழுது கங்கை, யமுனை, காவேரி என்று சொல்லக்கூடிய அத்தனை நதிகளும் சூட்சும ரூபமாக வந்து இந்த குளத்திலே நீராடுவதை அவருடைய ஞானக்கண்ணுக்கு தெரிகிறது. அப்படி தெரிந்த காரணத்தினால், ஆஹா, கங்கை, யமுனை, காவேரி எல்லாம் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிற அற்புதமான தீர்த்தத்திலே நாம் நீராடாமல் செல்கிறோம் என்று சொல்லி மார்கண்டேய முனிவர் அந்த குளத்திலே நீராடி பூஜை செய்வதற்கு எழுந்திருக்கிற, அதாவது பூஜை செய்கிற பொழுது பாத்திரம் இல்லாமல் வருத்தப்பட்டு எம்பெருமானை வேண்டுகிற பொழுது ஓம் என்கிற ஓங்கார இசையோடு சங்கு ஒன்று தோன்றுகிறது. அந்த சங்கை எடுத்து அந்த சங்கிலே தீர்த்தத்தை வைத்து வழிபாடு செய்தார். அப்படி அவர் வழிபாடு செய்த அந்த இறைவனுக்கு இன்றைக்கும் தீர்த்தகர ஈஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. இன்றைக்கும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கிற குளம் நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான திருக்குளம் அந்த சங்கு தீர்த்த குளம், இந்திர தீர்த்த குளம், அகலிகை தீர்த்த குளம் என்று 12 திருக்குளங்கள் இந்த ஊரிலே உண்டு. அது மட்டுமல்ல, இந்திரன் இடிவடிவிலே வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான தலம் திருக்கழுக்குன்றம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இடி கோபுரத்து விமானத்திலே விடும். உள்ளே இருக்கிற எம்பெருமானுடைய மேலே சாத்தப்பட்டிருக்கிற மாலைகள் எல்லாம் உதிரும். அப்படிப்பட்ட அற்புதமான தலம் இந்த திருக்கழுக்குன்றம். அது மட்டுமல்ல, கோடி ருத்ரர்கள் வந்து வழிபாடு செய்த ருத்ரகோடீஸ்வரர் தலம் என்கிற ருத்ரகோடி தலம் என்கிற தலமும் இங்கே உண்டு. அது மட்டுமல்லாமல் வேதகிரி பெருமானுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால்,
அந்த ஆலயத்தில் நந்தியம்பெருமான் எதிரில் இருக்க மாட்டார். மலையை சுற்றி அஷ்ட நந்திகள் என்று சொல்லக்கூடிய 8 நந்திகள் இருக்கும். திருக்கழுக்குன்றம் கிரிவலம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. மலை என்று ஒன்று தோன்றுகிற போதே மலைவளம் என்று ஒன்று தோன்றியது என்று சொன்னால் அது திருக்கழுக்குன்றம் என்று தலபுராணம் சொல்லுகிறது. செயக்கமல திருவார்வலிக்கும் இயங்கு மனத் தையமகற்றும் அறிவே கொடுக்கும் அகந்தை பிணி நையனருக்கும் நமனையுகுக்கும் நடிகடல் சூழ் வையம் துதித்தும் வேதகிரீசர் மலை மருந்தை என்று இந்த திருக்கழுக்குன்றத்திற்கு தலபுராணத்தை எழுதியவர் அந்தக கவி வீரராக முதலியார். அவருடைய அற்புதமான திருக்கழுக்குன்றம் பாடல்தான் இது. அது மட்டுமல்ல, பட்டினத்தார் அழகாக பாடியிருப்பார். காடோ செடியோ கடற்புற மோகனமே மிகு நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகு வீடோ புறந்திண்ணையோ தமிழேனுடைய வீடுமனும் நீடோய் கழுக்குன்றில் ஈசா உயிர் துணை நின்பதமே என்று பாடியிருப்பார். நான் காட்டிலே இருப்பேனோ, கட்டாந்தரையில் இருப்பேனோ, செடியிலே இருப்பேனோ, கொடியிலே இருப்பேனோ, புதரிலே இருப்பேனோ, நான் எங்கு இருந்தாலும் என்னுடைய இதயமானது மலையின் சிகரத்திலே அமர்ந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கும் என்று அந்த அருளாளர் சொல்லியிருக்கிறார். அருணகிரிநாத பெருமான் இந்த திருக்கழுக்குன்ற திருத்தலத்தில் இருக்கிற எம்பெருமான் முருகவேலை வழிபாடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருக்கழுக்குன்றத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கன்னிராசிக்கு உரிய தலம். குரு பகவான் கன்னிராசியில் வருகிற பொழுது லட்சதீபம் என்கிற அற்புதமான 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் திருக்கழுக்குன்றத்தில் 48 நாட்கள் தங்கி சங்கு தீர்த்த திருக்குளத்தில் நீராடி மலையை வலம் வந்து இறைவனுடைய அருளாலே குழந்தை பேர் பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எம்பெருமானுக்கு வேதம் என்று சொன்னால் 4 வேதங்கள், அசலம் என்று சொன்னால் மலை, வேதாச்சலம் என்று ஒரு தாய் தந்தை குழந்தை இல்லை, குழந்தை பேர் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினாலே மலையை வலம் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு எம்பெருமானுடைய பெயரை வேதாச்சலம் என்று அந்த குழந்தைக்கு பெயரை சூட்டுகிறார்கள். அது பின்னாளிலே தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவிக்கிற அந்த குழந்தை வேதாச்சலம் என்கிற பெயரை, வேதம் என்றால் மறை, அச்சலம் என்றால் மறை, மறைமலை அடிகள் அவருடைய தாயும் தந்தையும் இந்த மலையை வலம் வந்து பிறந்த குழந்தைதான் மறைமலை அடிகள் என்று சொல்லக்கூடிய மறைமலை அடிகள். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் இன்றைக்கு தமிழ் தாத்தா என்று சொல்லுகிறோமே உவே சாமிநாத ஐயர், அவர் எங்கெங்கோ சென்று ஓலைச்சுவடைகள் எல்லாம் திரட்டி வந்து கொடுத்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் நிறைய. அப்படியாப்பட்ட அந்த அற்புதமான ஊவேசா அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களை கழித்தது எங்கடான்னு கேட்டால் எங்கே என்று கேட்டால் அதுதான் திருக்கழுக்குன்றம் திருவாவடுதுறை மடம். இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். 2 கழுகுகள் முனிவர்கள் சாபம் பெற்ற காரணத்தினாலே இங்கே எம்பெருமானை பாடி வழிபாடு செய்து அவருடைய பாவ மோசனத்தை பெற்ற இடம் இந்த திருக்கழுக்குன்றத்திலே. அம்பிகை திருப்பரசுந்தரி அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய மருந்தாலே ஆனவள். வருடத்திலே 3 முறை மட்டும்தான் அவர்களுக்கு அபிஷேகம், மற்றபடி அபிஷேகங்கள் கிடையாது. அர்ச்சனை அலங்காரங்கள் மட்டும்தான். திருப்பரசுந்தரி அம்மனுக்கு வருடத்தில் 3 முறை மட்டும்தான் அபிஷேக வழிபாடுகள் நடைபெறும். இப்படி திருக்கழுக்குன்றத்துடைய பல சிறப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இங்கே சஞ்சீவி காற்று என்று வீசுகிற ஒரு இடம் தேசுமுகப்பு பேட்டைன்னு ஒரு இடம் உண்டு. அந்த தேசுமுகப்பு பேட்டையில் என்ன ஒரு சிறப்பு என்ன, சஞ்சீவி காற்றுனா வெண்சாரை என்று சொல்லக்கூடிய அரிய வகை பாம்புகள் இங்கே உலாவதாகும். அந்த வெண்சாரை பாம்புகளுடைய மூச்சுக்காற்று அந்த காற்றோடு கலக்கிற பொழுது அது சஞ்சீவியாக வரும் என்றும் பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இடம்தான் சஞ்சீவி காற்று வீசுகிற இடம் என்று தேசுமுகப்பு பேட்டை என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே எப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு எம்பெருமான் சிவபெருமான் திருவடி தீட்சை தந்தாரோ அதுபோல தேசுமுகப்பு பேட்டை என்று சொல்லக்கூடிய தேசுமுகப்பு பேட்டையிலே எம்பெருமானுடைய திருவடியை சுமந்து வந்து மாணிக்கவாசக பெருமான் வைத்த எம்பெருமானுடைய சிவனுடைய பாதத்தை அங்கே நாம் காணலாம். பிணக்கிலாத பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் வெசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து உனக்கிலாதோர் வித்துமேல் விளையாமல் என்வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலை என்று மாணிக்கவாசக பெருமான் அற்புதமாக எம்பெருமான் கழுக்குன்றத்து வேதகிரி பெருமானை அழகாக பாடுவார். சுந்தர பெருமானோ கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவனைகள் தாம்பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கண்டினோடு விடுசூழ் கண்கழுக்குன்றமே என்று சுந்தரத் தமிழிலே அழகாக பாடுவார். ஞான சம்பந்த பெருமானோ எப்படி சீர்காழி பதியிலே முதல் பதிகத்தை தோடுடைய செவியன் என்று ஆரம்பித்தாரோ அதுபோல் தோடுடைய
தூய காதிர் குழை தாழ என்கிற வரியிலே திருக்கழுக்குன்றத்தை அவர் நினைவு கூறுவார். காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றை என்று அற்புதமாக பாடுவார். அது மட்டுமல்ல, நாவுக்கரசு பெருமான் தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் தேடி நின்று திருவடி மேல் அலறிட்டு நான்முகனும் இந்திரனும் மாலும் கொற்ற காவார்ந்த பொடிச்சோலை காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலர் மேவிய புண்ணியனே என்று அழகாக பாடுவார். திருக்கழுக்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் 27 நட்சத்திரம் 12 ராசிகளுக்கும் அற்புதமான பிறவி பலனை தருகிற அற்புத தலம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை திருப்பு முனையாக நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ அடியார் அருளாளர்கள் இன்றைக்கும் சூட்சுமொழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், திருக்கழுக்குன்றம் எம்பெருமானை பாருங்கள், அருளை பெறுங்கள். வாழிய வளம் வாழிய நலம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே வாழிய வளமோடு வாழ்க. வணக்கம், நன்றி. சிவத்தோடு கலப்போம். Stay updated with Divgum channel. Press the subscribe button and tap the bell icon in YouTube and never miss any update from Divgum.